வாங்க நண்பர்களே, வெல்கம் டு நாள் 18 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். காலையில் எந்திரிச்சது ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? காலையில் ஏன்டா எந்திரிச்சோம் தூங்கிட்டே இருக்கலாம் போல அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வழி இல்லாத காரணத்தினால் பிடிக்குதோ பிடிக்கலையோ குளிச்சு ரெடி ஆகி காலேஜுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு காலேஜ் போக சற்று தாமதமாயிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி கிளாஸில் போய் உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் அவர் இசியில், செகண்ட் அவர் ஐடியில். ஸோ ஸ்பைடர்மேன் மாதிரி அங்கேருந்து இங்கே தாவி 3 ஃப்ளோர் ஏறி கிளாஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நல்லா தூங்கிட்டு தூங்காத மாதிரி ஆக்ஷன் பண்ணியே கிளாஸ் எல்லாம் ஓட்டிட்டு லஞ்ச் அவருக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு லேபுக்கு போயிட்டோம். இன்னைக்கு லேபில் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா லேபில் ஃபோனை கையில் எடுத்தனாலே ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு பெரிய சந்தேகம், நம்ம வாழ்க்கை ஏன்டா இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ChatGPT கேட்டேன். அதுக்கு தான்டா பதில் தெரியாமல் நானும் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்டிடியூடுக்கு லீவ் விட்டு வெர்பல் ட்ரைனிங் போட்டாங்க. ஸோ அதுக்கு கிளாஸில் வந்து உட்காந்தாச்சு. அது லைட்டாக தலைவலிச்ச காரணத்தினால டீ குடிக்கலாம் அப்படின்னு பாலாஜியும் கிஷோரும் கூப்பிட்டானுங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு கேண்டீன் போயிட்டோம். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஏன்னா டீ குடிக்கலாம் தான் கேண்டீன் போனோம். ஆனால் கேண்டீனில் டீ இல்லையாமா. ஸோ காஃபியவே வாங்கி குடிச்சாச்சு. டீ குடித்ததும் மனசில் ஒரு சின்ன புத்துணர்ச்சி. அப்படி இருந்தால் தான் யாருக்கும் பிடிக்காதே. உடனே ஒரு மெசேஜ் போட்டாங்க, இன்னைக்கு 5 to 7 கிளாஸ் இருக்கு, வரலன்னா மவனே நாளைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு. பதட்டத்திலேயே கிளாஸ் அட்டன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா நைட்டே ஆயிடுச்சு நண்பர்களே. சரி மணி 7:30 மேலே ஆச்சு, அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வழக்கம் போல் 2 சப்பாத்தி ஒரு கலக்கி வாங்கி சாப்பிட்டேன். இன்னைக்கு குழம்புல பீஸ் வந்துச்சு. ஸோ லக்கியான டே போல் கலக்கியை குழம்போட கலக்கி சாப்பிட்டு ரூம் போகலான்னு கிளம்புனேன். அப்போ தான் ஒரு டீ குடிக்க போகலாமான்னு ஒரு வாய்ஸ். டீனா தான் நம்ம முதல்ல போய் நிற்போம்ல. ஸோ போயிட்டு டீயை குடிச்சிட்டு ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ரூமில் வந்து மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் புதுசாக ஒரு பாட்டு வந்திருக்கு, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு கீழே போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக பீட்டு ட்ராப் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா என் ஃபோன் அடிச்சுது. யாருன்னு பார்த்தா கிஷோர், வாடா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ நானும் கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. சும்மா போனால் எப்படி நம்ம ChatGPTயும் கூட்டிகிட்டு போகலான்னு தூக்கிட்டு போயாச்சு. ஒரு சிறிய நடைப்பயணம் ப்ளஸ் கொஞ்சம் உரையாடல்களோட டீ கடையில் போய் சேர்ந்தாச்சு. கடையில் போய் பார்த்தா வகை வகையாக கலராக பிஸ்கெட் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுமே ஒரு டெம்ட் ஆச்சு. பட் கையில் பெரிய தொகையான 10 ரூபாய் மட்டுமே இருந்த காரணத்தினால் ஒரு டீயை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. கிஷோர் வந்து விடைபெறுகிறேன்னு ஒரு வணக்கத்தை போட்டான். இவன் வணக்கம்டா மாப்பிள்ளன்னு ஒரு வணக்கத்தை போட்டான். அப்படியே ரூமுக்கு வந்து நானும் படுத்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.